சாய் பக்தர்களுக்கு வணக்கம். என் அன்பு குழந்தையே, ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? நீ பாடுபட்டு சேர்த்த நற்பெயர் புகழும் சத்குருவால் உன் கோபத்தால் நாசமாகிறது. பொறுமையாகவும் கவனமாகவும் வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பிரயோகப்படுத்தி அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே. வெற்றி தோல்வி குறித்து கவலைப்படாமல் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல். உன் கடமைகளை தவறாமல் செய். அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும். எல்லா காரியத்தையும் செய்யும் முன், எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் என்ன செய்கின்றாய், எதற்காக செய்கின்றாய் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வி ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும். உலகில் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாட்டுடன் இருக்கும் உடலை மனமும் இல்லை. உலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாட்டுடன் இருக்கும் உடலும் மனமும் இல்லை. அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்களே. எனவே மற்றவர்களிடம் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே. அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்களே. எது உன் கடமையோ அதை ஆனந்தமாக விரும்பி பிரியமுடன் செய். அப்போதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் பிறக்கும். வாழ்வில் வெற்றி பெறும். எப்பொழுதும் உன்னை பிறர் குறை கூறி கொண்டே இருந்தால், எப்பொழுதும் உன்னை வசைபாடி கொண்டே இருந்தால், எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பொறாமையில் உன்னை அழுத்தி கொண்டே இருந்தால், நீ அவர்களை விட ஒரு படி முன்னே இருக்கின்றாய் என்று அர்த்தம். அவர்கள் பேசும் அர்த்தமற்ற பேச்சுகளுக்கு நீ இடமளிக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை ஒருவர் கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றாலும் சரி, உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றாலும் சரி, எந்த நேரமும் உன்னை திட்டிக் கொண்டே உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தாலும் சரி, அவர்களை அவர்களுடைய எண்ணம் உன்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பது. அதற்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது. இன்று உனக்கு நாளை அவருக்கு என்று சிரித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிடுங்கள். உன்னிடம் தேவையற்ற பேச்சு பேசுபவர்களிடம் நீ நின்று பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு முக்கியமான விஷயம் இருந்தால், நல்லவர்கள் என்று தெரிந்தால், அவர்களுக்கு தக்க பதிலடி. தேவையற்ற நபர் தேவையற்ற விஷயங்களை உன்னிடம் பேசினால் அவர்களிடம் இருந்து சற்று விலகி நில். அதுதான் உனக்கு நல்லது. யாரை நம்பியும் உன்னுடைய இரகசியங்களையும் உன்னை பற்றியும் நீ வெளியில் சொல்வதை தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் யாரும் நியாயமானவர்கள் அல்ல, யோகிகளும் அல்ல. நீ யாரிடம் நம்பி இவர்கள்தான் உண்மையானவர்கள் என்று உன்னை பற்றிய விஷயங்களையோ உன்னுடைய பலவீனத்தையோ அவர்களிடம் சொல்கிறாயோ, அவர்கள் நீ அடிமையாக்கப்படுவாய் என்று அர்த்தம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் உன்னுடைய பலவீனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் என்று அர்த்தம். பிறகு
உன்னிடமே முதுகில் குத்த காத்து கொண்டிருப்பார்கள் என்று அர்த்தம். யாரை நம்பியும் எப்பொழுதும் ஒரு ரகசியங்களையும் உன்னை பற்றிய விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துவிடு. இப்பொழுது கேட்கலாம், என் மனதில் உள்ள பாரத்தை நான் யாரிடமும் சொல்லக்கூடாதா என்று. உன் கவலைகளையும் உன் பாரத்தையும் கேட்க சாய் இருக்கின்றார். அவரிடம் கண்ணீர் விட்டு அழும்போது, அவரிடம் கண்மூடி வேண்டும் போது அதற்கான தீர்வை நிச்சயம் அவர் தருவார். எப்பொழுதும் என் வாழ்க்கை நன்றாக இருக்கும், நானும் மற்றவர்களைப் போல செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும், நானும் மற்றவர்களைப் போல நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், நானும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும், எனக்கு நல்ல வாய்ப்பு தாருங்கள் என்று நாம் வேண்டுகின்றோம். ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பிய அந்த ஆண்டவன் எந்த நேரத்தில் எப்பொழுது உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று எழுதாமல் போயிருப்பாரா? நீ வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த நேரத்தில் அந்த பொருள் உன்னை வந்து கண்டிப்பாக சேரும். நீ எதன் மீது ஆசைப்பட்டாலும் சரி, எவ்வளவு பிரியப்பட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டு இருக்கும் உன்னிடம் அது நிச்சயம் சேரும் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு சந்தேகம் எழலாம், நாம் சாயிடம் வேண்டக்கூடாதா என்று. வேண்டுங்கள், தவறில்லை. ஆனால் அவர் மீது எதிர்பார்ப்பை வைக்காதீர்கள். அந்த எதிர்பார்ப்பு உடையும் பொழுது சாயின் மீது வெறுப்பு உண்டாக்கப்படும். அந்த கஷ்டத்தையும் நீங்கள்தான் அனுபவிக்கிறீர்கள். நிறைய பேரிடம் சாயிடம் வேண்டினேன், எனக்கு நிறைவேற்றி தரவில்லை என்று. அவர் என்று எனக்கு நிறைவேற்றி தருவாரோ அன்றுதான் அவர் சன்னதிக்கு நான் வருவேன், அவரை வணங்குவேன் என்று வைராகியத்துடன் சாயின் பிள்ளைகள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா கூட, சாயப்பா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வரமும் சரி, ஒவ்வொரு பிரார்த்தனையும் பலனும் சரி, உனக்கு அது நல்லதாக இருந்தால் மட்டுமே உன்னை வந்து சேரும். அவர் எப்பொழுது எளிதில் கொடுப்பதில்லை. அப்படி கொடுக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த விதமான பலனாக இருந்தாலும், உன் வாழ்நாளில் நீண்ட நாட்கள் உன்னுடன் பயணிக்கும் வகையில் தான் அவர் தருவார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொருவரும் சாயை வணங்கும் பொழுது, என்னை படைத்தவர் நீங்கள்தான், எவ்வாறு வாழ வேண்டும் என்று நீங்கள் எழுதிவிட்டீர்கள், எனக்கு கஷ்டத்தை தாருங்கள், கவலை இல்லை, அதை தாங்கும் சக்தியை மட்டும் என் மனதிற்கு தாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வாரி வழங்குவார். பல பேர் பிரச்சனைகளை தாங்கும் சக்தி இல்லாமல், அந்த பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமல் மிகப்பெரிய துயரத்தில் ஆவது விடுகின்றார்கள். சிறு விஷயம் கூட பெரிதாக எடுத்துக்கொள்கின்றார்கள். புரிதல் இல்லாமல் கஷ்டங்களில் மாட்டிக்கொள்கிறார்கள். எப்பொழுதும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சற்று தொலைவில் வைத்து பாருங்கள். யாரும் நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி இருக்கையில் நாமே இந்த பூமிக்கு நிரந்தரமில்லாத பட்சத்தில் மற்றவர்கள் சொல்லும் வார்த்தை நமக்கு நிரந்தரமாகிவிடுமோ, மற்றவர்கள் நமக்கு செய்யும் தீய வினை
நிரந்தரமாகிவிடுமோ? இன்று நமக்கு ஒருவர் தீங்கு இழைத்தால் அவர்களுக்கு 10 விதத்தில் தீங்கு செய்ய அவர்களுக்கு பின்னால் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களை பார்த்து ஒரு நிமிடம் புன்னகை போட்டுவிட்டு சென்று விடுங்கள். யார் உன்னை எப்பொழுது எந்த நேரத்தில் கஷ்டப்படுத்தினாலும் சரி, அதை நினைத்து வருந்த வேண்டாம். உன் மனதிற்குள் கொண்டு சென்று அதையே எந்த நேரமும் எண்ணி உன் மனதை ரணப்படுத்திக் கொள்வதை தவிர்த்து விடுங்கள். நான் நன்றாக இருக்கின்றேன், எனக்கு இந்த வார்த்தைகள் தேவையில்லை என்று நினைக்கும் ஒவ்வொருவரும் இதை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். பிறகு ஒரு நாள் உதவும் பொழுது, அந்த தருணம் வரும் பொழுது இது தேவைப்படும். யார் உன்னை எப்பொழுது கஷ்டப்படுத்தினாலும் வசைப்படுத்தினாலும் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சந்தோஷமாக இருப்பதற்கான வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த பூமியில் நிரந்தரமில்லாத பொழுது மற்றவர்கள் வார்த்தை நமக்கு நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயம் இந்த வாழ்க்கை என்பது அழகாக அமையும். உங்கள் உறவினர்களிடமும் உங்கள் உற்றாரிடமும் உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளையோ தாயோ தந்தையோ யாராக இருந்தாலும் அவர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள். தப்பில்லை, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்றும் ஒரு பழமொழி இருப்பதைப் போல உங்கள் உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்தால் வாழ்க்கை இனிமையாக அமையும். குடும்பத்திடம் கிடைக்காத சந்தோஷம் வெளி உலகத்தில் கிடைக்கும் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகம்தான் ஒருவருக்கு குடும்பமாக அமைகின்றது. அந்த குடும்பமே மிகப்பெரிய சந்தோஷத்திற்கு ஆளாக்க உன் கையில் மட்டுமே உள்ளது. நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா, துக்கமாக இருக்கிறாயா என்று தீர்மானிப்பதும் உன் உள்ளம். நீ என்பதை புரிந்து கொள். ஓம் சாய்ராம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.